வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய பெண்மனம், அத்தியாயம் 12. ஏகாம்பர முதலியாரின் புதிய மருமகள் ஜம்புஜம் அன்று பகல் தனக்கு வந்த கடிதத்தை படித்து கொண்டிருந்தாள். தனது பிராண சிநேகிதி சந்திராவிடமிருந்து வந்த கடிதம்தான் அது. ஒரே ஊரில் இருந்தும் தனது விவாகத்திற்கு தோழி வராதிருந்ததை குறித்து அம்புஜத்திற்கு மகத்தான மனத்தாங்கலாகத்தான் இருந்தது. வேண்டுமென்றே சந்திரா வராதிருந்து அவமானப்படுத்தி விட்டதாக கூட அவள் தப்பர்த்தம் செய்து கொண்டு விட்டாள். ஆனால் சிநேகிதி மனதை விட்டு தான் சித்தியின் ஆணைக்கு பயந்தே அவள் கல்யாணத்திற்கு வர முடியவில்லை என்பதை விளக்கியவுடன் மிகவும் விலகிவிட்டாள். பாவம், அனாவசியமாக சந்திரா மீது மனத்தாங்கல் அடைந்தேனே. அவள் என்ன செய்வாள்? பெற்றோர்களுக்கு பயந்து தானே அவள் நடக்க வேண்டும் என்று எண்ணி எண்ணி பச்சதாபம் அடைந்தாள். திரும்பவும் அந்த கடிதத்தின் ஒவ்வொரு வார்த்தையையும் ஊடுருவி படித்து கொண்டிருந்தாள். பின்னால் வந்து நின்ற அவள் கணவன் என்ஜினியர் ராமநாதன், நான் வந்தது கூட தெரியாதபடி உன் மனத்தை கவரும் அந்த கடிதம் யாரிடமிருந்து வந்தது என்று பரிகாசமாக வினவினான். யாரிடமிருந்து வந்தது என்று சொன்னால் நீங்கள் பொறாமைப்படுவீர்கள் என்று பதிலுக்கு உல்லாசமாக மொழிந்தாள் அம்புஜம். அடே அப்பா, பீடிகை பலமாக இருக்கிறதே, யாரிடமிருந்து வந்தது சொல்லேன் என்று கொஞ்சலாக கேட்டான். என் சிநேகிதியிடமிருந்து வந்தது, படித்து பாருங்கள், எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறாள் என்று. சிலருக்குத்தான் தங்கள் மனவெற்றிகளை வார்த்தைகளில் தெரிவிக்க தெரியும் என்று கூறிய வண்ணம் அந்த கடிதத்தை அவன் கையில் கொடுத்தாள். ராமநாதன் அதை பிரித்து படிக்காமல் அம்புஜத்தின் முகவாய் கட்டையை தன் வழக்கருத்தினால் நிமிர்த்தி கொண்டு, உண்மையை சொல், மனவெற்றிகளை வார்த்தைகளில் தெரிவிக்க தெரிவது சிலருக்குத்தானே, எனக்கு தெரியாதல்லவா என்று குறுமுத்தனமாக கேட்டுக்கொண்டே அவளது கண்களை கூர்ந்து நோக்கினான். நீங்கள் மெத்த கற்றவர், உங்களுடைய குதர்க்கமான கேள்விகளுக்கு பதில் சொல்லும் திறமை எனக்கில்லை. கடிதத்தை கொஞ்சம் படித்து பாருங்களேன் என்று கொஞ்சியவாறு அவனது கருத்தை அகற்றிவிட்டு தனது கருவிழிகளால் அவனை கடாசித்தாள். ராமநாதன் அம்புஜத்தின் வேண்டுகோளை நிராகரிக்க மனமற்ற வகையில் கடிதத்தை பிரித்துவிட்டு, ஆகா, எழுத்துக்கள் தான் என்ன முத்து போல் இருக்கிறதே என்று உற்சாகத்துடன் கூறினான். எழுத்துக்களும் முத்துக்களை போன்றது, அவளது உள்ளமும் விலையில்லா மாணிக்கம் போன்றது. சந்திராவைப் போல உலகத்தில் வேறு பெண்கள் இருக்கிறார்களா என்று தன்னையே மறந்து பரவசமாக அம்புஜம் பேசியதை கேட்ட ராமநாதன் புன்னகையுடன், ஏன் இல்லை, என் அம்புஜம் இருக்கிறாளே என்றான். கணவனது அன்பான புகழ்ச்சிக்கு தனது நன்றி அறிவிப்பாக, சந்திராவும் நானும் சிநேகிதிகள் என்றால் கேவலம் சாதாரண கலாச்சார தோழிகள் அல்ல, சகோதரிகளுக்கு மேல் எங்களுடைய அன்பு நிரம்பியிருந்தது. அவளிடம் எனக்கு ஒரே ஒரு குறைத்தான் உண்டு. ஏழை பெண் என்பதை ஒப்புக்கொண்டு என் தயவை ஒரு விதத்திலும் எதிர்பார்க்க அவளது கர்வம் வழிவிட்டதில்லை. எந்த கஷ்டத்தையும் மனம் விட்டு சொல்லவே மாட்டாள். என்னை போல் எதிர்கெடுத்தாலும் கண்ணீர் விட்டு கதறவோ மாட்டாள். எந்த காரியத்தையும் சாதிக்கும் பிடிவாதம் கொண்ட பெண். மன போராட்டங்களை முகபாவத்தில் காட்டாது அமைக்க வைத்து கொள்ளும் திறமை கொண்டவள், கெட்டிக்காரி, அதோடு தூய்மையான உள்ளன்பு கொண்டவள் என்று வர்ணித்தவள் தன்னையும் மறந்து பெருமூச்சு விட்டாள். சந்திராவின் கடிதத்தை படித்துவிட்டு ராமநாதன், அம்புஜம், உன் சிநேகிதி நீ சொல்வது போல் உண்மையில் அவ்வளவு சிறந்த குணம் கொண்டவளோ என்னவோ, ஆனால் ஒன்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் என்று கனிவுடன் பகர்ந்தான். என்ன சொல்லுங்கள் என்று அம்புஜம் வினவியதை கேட்ட அவன் அருகில் வந்து அன்பு ததுவும் குரலில், அம்புஜம், உன் உள்ளம் பரிசுத்தமானது, பிறரிடம் நற்குணங்களையே காணும் பெருந்தன்மை வாய்ந்தது என்றான். அம்புஜத்தின் முகத்தில் இரத்தம் குபீரென ஏறியது. கணவன் தன்னை புகழ்ச்சியாக பேசியதை கேட்ட அவள் வெட்கமடைந்தவளாய், நீங்கள் மட்டும் எப்படிப்பட்டவர்? உங்கள் அம்மா உங்களை புகழ்வதை கேட்டால் என் மனம் எவ்வளவு பெருமைப்படுகிறது தெரியுமா? எனக்கு வாய்த்த இந்த உத்தம புருஷனை போல் என் சிநேகிதிக்கும் ஒரு நல்ல குணமுடைய கணவன் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என் பிரார்த்தனை என்றால் உணர்ச்சியுடன். ராமநாதனுக்கு மேலே பேச வார்த்தைகள் தோன்றவில்லை. அம்புஜம் தன் ஆசை கணவனை அன்புடன் நோக்கினாள். அவளது பார்வையில் ராமநாதன் மன்மதனை போல் தோன்றினான். தூய்மையின் இருப்பிடமான அவனை அவள் மனமாற நேசித்தாள். சூரியன் மேற்கே உதித்தாலும் உதிப்பான், சத்புத்திரன் என பெயர் படைத்த ராமநாதன் நடத்தியில் மாசு ஏற்படாது என்று
தன் மனதிலே எண்ணி அம்புஜம் பூரித்து போனாள். ரொம்ப களைத்து போயிருக்கிறீர்களே, டீ கொண்டு வருகிறேன் ஒரே நொடியில் என்று உள்ளே சென்றாள். அத்தியாயம் 13. கூடத்தாரியின் ஜன்னல் மிக சிறியது. காற்று போக்கு தாராளமாக இல்லாது திருடனுக்காக பயந்து கட்டப்பட்ட வீடு. பகல் வேலையிலேயே இருள் கவ்வி நிற்கும். அஸ்தமித்த பின்பு அதன் அழகை விஸ்தரிக்கவே வேண்டாம். சாதாரண நாட்களில் அந்த அறையின் பக்கமே எட்டி பார்க்க கூட விரும்பாத சந்திரா சில நாட்களாக அந்த அறையிலேயே இருட்டில் மணிக்கணக்காக உட்கார்ந்து சிந்தித்து மனம் புண்ணாகி வந்ததற்கு காரணங்கள் பல இருக்கத்தான் செய்தன. அன்று ஜெகநாதனிடம் அசம்பாவிதமாக அகப்பட்டு கொண்டு தெய்வாதீனமாக தப்பி வந்தவள் ஒரே ஓட்டமும் நடையுமாக வீட்டை நோக்கி பறக்க ஓடி வந்தாள் அல்லவா. சிறிது தூரம் வந்ததுமே மனக்கலவரத்தை அதிகம் தெரிவிக்காமல் சாந்தமாக வீட்டை நோக்கி நடந்தாள். எனினும் அவள் குடியிருந்த தெருவில் பலர் அவள் அகால வேளையில் கால்நடையாக வீட்டை நோக்கி பரபரப்புடன் செல்வதை வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருந்தனர். வீட்டு வாசற்படியில் காலை வைத்ததும் வைக்காததுமாக சித்தியானவள், ஏண்டி சந்திரா, நீ இன்னைக்கு டியூஷனுக்கு வர வேண்டாம்னே இந்த கடிதாசியை அவ்வாத்திலிருந்து அனுப்பியிருக்காளே அந்த பொண்ணு, உன் தங்கை கமலை புழக்கடை பக்கம் மூஞ்சி எலும்ப போனவள் யாரோ வேலைக்காரன் கொடுத்துட்டு போனதை வாங்கி வச்சாலாம், உன்கிட்ட சொல்ல மறந்துட்டாலாம், வேண்டாம்ட்டு அப்புறம் ஏன் கார் அமிச்சாலாம் என்று கேட்டாள். தன்னை பொறுத்தவரை ஒருவித குற்றமும் செய்யாதிருந்தும் கூட சந்திராவின் மனமென்னவோ பார்வதியின் வார்த்தைகளை கேட்டு அளவற்ற வேதனை அடைந்தது. அவ்வாத்து டிரைவர் தவறி போய் வந்து கூப்பிட்டு விட்டானாம். அதனால்தான் திரும்பி வந்து விட்டேன் என்று முக சிவக்க கூறி தடுமாறினாள். சித்தி பார்வதி அவள் சொன்ன பதிலை நம்ப தயாராக இல்லை என்பதை போல் கண்களால் சந்திராவை ஒரு தடவை ஏறிட்டு நோக்கிவிட்டு போனவள், அவர்கள் இல்லாவிட்டால் உடனே திரும்ப வேண்டியது தானே, இதற்கு இத்தனை நாழி ஏன் என்று மேலே கேட்டாள். அவர்கள் இல்லை என்றதும், காருக்கு காத்திராமல் நடந்து வந்தேன், அதனால்தான் நாழி என்று சந்திரா கொஞ்சம் ஆத்திரத்துடன் கூறினாள். ஏனோ நீ பண்றது ஒன்றும் நன்னா இல்லை என்று பார்வதி சப்பு கொட்டிவிட்டு சமையல் அறை பக்கம் சென்றாள். கூடத்து பழைய மேட்ச் மீது சகுந்தலா எழுதியிருந்த கடிதம் கிடந்தது. அதை படித்து சந்திராவிற்கு யார் மேல் கோபம் கொள்வதென்று புரியவில்லை. தான் சினிமாவுக்கு போவதாயும் ஆகையால் அன்று டியூஷனுக்கு அவள் வர தேவையில்லை என்றும் சகுந்தலா அதில் தெளிவாக எழுதியிருந்தாள். இப்படி ஒரு பெண் உண்டா, எனக்கு கடிதம் வந்திருப்பதாக சொல்ல வேண்டாமா, இதுவும் என் தலைவிதிதான் என்று மனம் நொந்த அவளுக்கு ஜெகநாதன் மீது மகத்தான வெறுப்பும் கோபமும் உண்டாயின. வாழ்க்கை துறையில் வறுமையுடன் போராடும் தன்னை போன்ற ஒரு ஏழை பெண்ணின் வயிற்றுச்சிலை அவன் ஏன் கொட்டி கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு விளங்கவில்லை. ஜெகநாதன் தன்னுடன் வாதாடி கொண்டிருக்கையில் வேலைக்காரன் ஒருவன் தென்பட்டதால் தான் தப்பியதாக அவள் பங்களாவன் என்று வெளிப்படும் முன் நினைத்தாள். வீட்டை வந்து அடைந்த பிறகு அந்த வேலையால் தன்னை சந்தேகமாக பார்த்த பார்வையை பற்றி சிந்தித்தாள். அகால வேளையில் இருவரும் தனித்து பேசி கொண்டிருந்ததை தான் கண்ணால் பார்த்ததாக அவன் 4 பேரிடம் வம்பளந்தால் அவள் கதி என்னவாகும் என்பதை எண்ணி பார்க்கையில் ஏற்பட்ட திகிலினால் அவள் உடல் நடுங்கியது. சந்திரா கவலைப்பட்டது முற்றிலும் உண்மையாகிவிடும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. 2 நாட்கள் சென்றன. 3வது நாள் பள்ளிக்கூடத்து உபத்தியாயினிகளின் அரை பக்கம் சென்ற அவள் காதுகளில் மற்ற ஆசிரியர்கள் பேசி கொண்டிருந்த சம்பாஷணை கொடூரமாக விழுந்தது. அவன் காரை அனுப்பி அழைத்து வர செய்தானாம். ஜெகநாதன் அவள் கைகளை பிடித்து கொண்டிருந்ததை வேலைக்காரனே கண்களால் பார்த்து விட்டானாம். வெட்க கேடுத்தான் என்று பல்லை கடித்தாள் ஒருத்தி. எனக்கு இப்படி நடக்கப் போகிறது என்று அப்பவே தெரியும். இது ஒரு அதிசயமா என்று அலட்சியமாக பேசினாள் இன்னொருத்தி. கருணகடூரமான அந்த பழி சொற்களால் வேதனை கொண்ட சந்திராவுக்கு துக்கம் பீறிட்டு கொண்டு வந்தது. மனம் தாளாத அவள் அறைக்குள்ளே நுழையவே பயந்து கொண்டு நேரே வகுப்பிற்குள் சென்று விட்டாள். அத்துடன் அந்த ராட்சசிகள் சந்திராவை விட்டுவிடவில்லை. அவளை கண்ட பொழுதெல்லாம் ஒருவரை ஒருவர் பார்த்து கண்களை விஷமமாக சிமிட்டியும், பிடித்தாலும் புளிய கொம்பல்லவா பிடிக்க வேண்டும் என்றும் அரைப்பொருளாக குத்தி பேசியும் சந்திராவின் மேன்மை உள்ளத்தை நோக செய்தனர். சந்திரா நெஞ்சை திடப்படுத்தி கொண்டு அவர்களின் பேச்சை லட்சியம் செய்யாமல் இருந்திருப்பாள். ஆனால்
தலையில் பேரிடி விழுவதை போன்றிருந்தது. ஒரு நாள் தலைமை உபாத்தியாயினி அவளை தனிமையில் பேச விரும்புவதாக கூப்பிட்டு அனுப்பிய பொழுதுதான், நான் கேள்விப்படுவதெல்லாம் உண்மைதானா சந்திரா? ஜெகநாதனுக்கும் உனக்கும் சிநேகிதம் என்று கேள்விப்பட்ட சில செய்திகளை கேட்கக்கூட எனக்கு விரசமாக இருக்கிறதே என்று மிகவும் கடுமையாக சவுந்தரம்மாள் எடுத்த இடுப்பிலேயே கேட்டுவிட்டாள். தன்னிடம் மிகவும் மரியாதையாகவும் பிரியமாகவும் நடந்து கொண்டு வந்த சவுந்தரம்மாள் ஒரே க்ஷணத்தில் கண்டிக்கும் பாவனையுடன் மிக கடுமையாக தன்னை உற்று பார்ப்பதை கண்ட சந்திராவுக்கு பேச நாள் எழவில்லை. இல்லை, அவ்வளவும் பொய் என்றால் துக்கம் தொண்டையை அடைக்க. எப்படி இருக்க முடியும் பொய்யாக? நெருப்பில்லாமல் புகை வருமா? கொஞ்சமாவது உண்மையில்லாத கதைகள் காற்றிலே பறக்குமா என்ன? நீ இப்படி கேவலமாக நடந்து கொள்வாய் என்று தெரிந்திருந்தால் உன்னை அந்த பெரிய மனிதர் வீட்டுக்கு சிபார்சு பண்ணி இருந்திருக்கவே மாட்டேன். காமாட்சி அம்மாளிடம் எனக்கு பெருமதிப்பு உண்டு. நான் அனுப்பிய உபாத்தியாயினி நடத்தை தவறியவள் என்றால் என்னை பற்றி அவர்கள் என்ன நினைத்து கொள்வார்கள் என்று படப்படுத்தாள் சவுந்தரம்மாள். நான் சொல்வதை சற்று கேட்க மாட்டீர்களா தயவு செய்து என்று கெஞ்சிய சந்திராவின் கண்களில் நீர் நிறைந்து விட்டது. அவ்வளவும் போய் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று தானே சொல்லப் போகிறாய் இல்லையா? கோமதி வித்தியாலயத்து உபாத்தியாயினிகள் சற்று வம்பிகள் என்னை பற்றியே தூற்றுகிறார்கள் என்பதை நான் அறிவேன். இருந்தாலும் வாயினால் பேசுவார்களை ஒழிய அவர்கள் நடத்தையில் தூய்மையான பெண்கள். என் பள்ளிக்கூடத்திற்கு இதுவரை எந்த விதமான அபகீர்த்தியும் அவர்களால் ஏற்பட்டதில்லை. உன் நடத்தை கோமதி வித்யாலயத்தின் பெருமையை பாதிக்கிறது தெரியுமா என்று கேட்டால் சீற்றத்துடன் சவுந்தரம்மாள். நான் சொல்வதை கேட்காமலே தாங்கள் பேசுகிறீர்கள் என்று சந்திரா கண்களை துடைத்து கொண்டு சொல்ல வந்த போது சவுந்தரம்மாள் நிறுத்தி, போதும், 10 பேர் சொன்னால் பொய், ஊரே சொல்லும்போது கூடவா பொய் என்று நினைப்பது சந்திரா? உன் மகள் லட்சணத்திற்கும் படிப்பிற்கும் சாதுரியத்திற்கும் வெற்றி நான் பல பழைய உபத்தியானிகள் இருக்க உன்னை கௌரவித்தேன். நீ அதற்கு சற்று உகந்தவள் அல்ல என்பதை இன்று உணர்கிறேன் என்று வெறுப்புடன் சவுந்தரம்மாள் மேலும் பேச விரும்பாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். சந்திராவுக்கு துக்கம் தாங்க முடியவில்லை. தன்னையும் மீறி வந்த மிம்மல்களுடன் அவள் சட்டென அறையை விட்டு வெளியே வந்தாள். மற்ற உபாத்தியாயினிகள் தன்னை பற்றி பேசிய தூஷணிகளுக்காக அவள் வருந்தவில்லை. சவுந்தரம்மாளின் தூய்மையான உள்ளத்தில் தன்னை பற்றி அகௌரவமாக நினைக்கும்படி நேர்ந்துவிட்டதே. பெருந்தன்மை வாய்ந்த அந்த அம்மாளின் நன்மதிப்பை இழந்து விட்டோமே என்று துக்கத்தினால் விம்மி யாருமில்லாத ஒரு அறையில் உட்கார்ந்து அழுதாள். சற்று நேரம் கழித்து தன் கையில் இருந்த ஒரு நோட்டு புத்தகத்திலிருந்து ஒரு காகிதத்தை கிழித்து தன் வேலையை ராஜினாமா செய்து விட்டதாக அதில் எழுதி அங்கிருந்த பள்ளிக்கூட வேலையாளை கூப்பிட்டு, இதை கொண்டு போய் பெரிய வாத்தியாரம்மாளிடம் கொடு என கூறிவிட்டு ஒரே மூச்சில் வீடு வந்து சேர்ந்தாள். பட்டக்காலிலே படும் என்பதைப் போல அன்று சாயங்காலம் வீடு வந்து சேர்ந்த கல்யாண ராமையர் என்றுமில்லாத அதிகார தோரணையில் சந்திரா என்று அதட்டி கூப்பிட்டதை கேட்டு அவள் திடுக்கிட்டு போனாள். நான் ஒன்று கேட்கணும், உனக்கும் அந்த அயோக்கிய பயில் ஜெகநாதனுக்கும் சிநேகிதம் ஆரம்பிச்சு எத்தனை காலமாகிறது? நிஜம் எனக்கு தெரிய வேண்டும் இப்போ என்று மிரட்டலாக தந்தை கேட்டதும் சந்திரா வெலவெலத்து போனாள். எனக்கும் அவருக்கும் சிநேகிதமா என்று அவள் மெல்லிய குரலில் இழுச்சாற்போல் சொன்னதை கேட்டதும் அவர் எரிமலையை போல் வெகுண்டு எழுந்தார். அப்பன் ஒருத்தன் உயிரோடு இருக்கானேன்னு நீ நினைச்சு நிற்கிறாயா? உன் அகங்காரமும் ஆணவமும் என் மானத்தை கப்பலேற்றி விட்டதே. என் பள்ளிக்கூட வாத்தி பசங்கள் உன்னை பற்றி ஜாடையாக கேலி பேசுறதுக்கே என்னை குத்தி கொண்டு சாகலாம்னு இருக்கேடி. கேடு கெட்டவளே, உண்மையை ஒப்புக்கொள் என்று கர்ஜித்தார். என்ன இருக்கிறது ஒப்புக்கொள்ள? ஒரு நாள் தவறுதலாக அவர் வீட்டில் இருக்கிறேன் நான் போக நேர்ந்ததை தவிர எங்களிடையில் ஒருவித பற்றுதலும் கிடையாதப்பா, என்னை நம்புங்கள் என்று சந்திரா துக்கத்துடன் கெஞ்சினாள். கல்யாணராமர் கோபம் தனியாதவராய், நம்புங்கள் 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 என்றுதான் என்னை சரியா நம்ப வச்சுட்டியே. அவனுடைய காரில் நீ போனாயாம். வெட்கக்கேடு. பெண்களை பெற்றாலும் உன்னை போல் மானங்கெட்ட பெண்களை பெற வேண்டாம். என் மானம் போய்விட்டதே என்று தம் தலையில் ஆத்திரத்துடன் படியர் என்று அடித்து கொண்டார். ஆமாம் நீலி, எனக்கு தெரியும் என்று வீம்பி பிடிச்ச அடகா பிடாரியா நின்னதுதான் மிச்சம். இனி வேலை பார்த்து நாசமாய் போனது போதும். வீட்டிலே கடை. எந்த வரன் கேட்டாலும் வாயை மூடிண்டு பேசாம கல்யாணம் பண்ணிட்டு போயிடு. உன்னால் நான் பட்ட துன்பம் போருமடி அம்மா, இந்த ஜென்மத்துக்கு போதும்.
இன்னும் 7 ஜென்மத்துக்கும் போதும் என்று பார்வதி கத்தினாள். சந்திரா அன்று பூராவும் பட்டினியாக கிடந்தாள். ஏனென்று கேட்பவர்கள் இல்லை. மறுநாள் காலை அவள் தங்கை கமலியின் வேண்டுகோளின் பேரில் அரை வயிற்றுக்கு சாப்பிட்டாள். அப்பா சித்தியிடம் பேசுவதை நிறுத்தி கொண்டு விட்டாள். சந்திரா இருட்டறையில் சிறை புகுந்து ஒரு வாரத்திற்கு மேலாகிவிட்டது. மனம் புழுங்கி தன் மீது ஆற்றாமை கொள்ள யாரும் இல்லையா என்று ஏங்கிய சமயம் அவள் தன் சிநேகித அம்புஜத்தை நினைத்து கொண்டாள். யார் நம்மை அறிந்து கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் சரி, அம்புஜம் நம்மிடம் பழகியவள். அவள் கட்டாயம் அறிந்து கொள்வாள். தனது மன கஷ்டங்களை குறித்து அவளுக்கு ஒரு கடிதம் எழுதி போட்டு சற்று ஆறுதலை ஏன் பெறக்கூடாது என்று எண்ணினாள் சந்திரா.